நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி. அதாவதுங்க, எப்பொழுதுமே மருத்துவர்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை கால்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இந்த இடுப்பெலும்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, இடுப்பெலும்பு பகுதிக்கும் நிறைய பயிற்சிகள் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா, இடுப்பு எலும்புக்கும் கால்களுக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடியது. கூடுதலாக நம்முடைய கைகள், தோள்பட்டை அதுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடியது. இது கொஞ்சம் கடினமானதாக தெரியும், ஆனால் இதுவும் எளிமையான ஆசனம்தான். இது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. கைகளை பின்புறமாக வச்சுட்டு, தலையை பின்புறமாக வச்சுட்டு, கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கால் மடக்கிய நிலையில் வச்சுக்கோங்க. ஒரு காலை மட்டும் மேலே கொண்டு வாங்க, எந்த கால் வேணாலும். ஏன்னா 2 கால்லையும் தான் நான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால. இப்போ முதல்ல இடது கால் மடக்கி இருக்கட்டும், வலது காலை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வலது கால், இது வலது கை. இந்த கையை அப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு பின்புறமாக பிடிச்சிக்கோங்க. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. பின்புறமாக எந்த மாதிரி கையை பிடிச்சு வைக்கிறது அப்படின்னா, அதே மாதிரி வலது கால் பண்ணால் இடது கால் செய்யணுமே. இடது காலை மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ எந்த காலோ அந்த கை. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அவ்வளோதாங்க. கால்களை என்ன பண்ணுங்கள், ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள வெளியே ஒரு 6 எண்ணிக்கை வரைக்கும் செய்யலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசனத்தில் ஒரு கேள்வி வரும். என்னங்க, நீங்கள் ஈஸியாக கையை உள்ளே கொண்டாந்தீங்க, மடக்குனீங்க, பிடிச்சிங்க, நாங்கள்லாம் பிடிக்க முடியுமா? எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை தான். ஏன்னா ஒருத்தருடைய உடல் வாகு வேறு. ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கையை உள்ளே கொண்டு வர்றது, இந்த கையை மடக்கிறதுல சிரமம் இருக்கும், கையை பின்னாடி பிடிக்கிறதுல சிரமம் இருக்கும். இப்படி தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ முடியுதோ இவ்வளோ பிடிச்சாலும் சரி, சரிங்களா? பிடிக்க முடியாட்டியும் சரி, எந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. அதை நாளடைவில் என்னாகும் அப்படின்னா அந்த இறுதி நிலையை அடைய முடியும். இதுதான் யோகா பயிற்சியில் இருக்கக்கூடியது. அதனால தான் இது குறையாகவே சொல்லுவாங்க. எடுத்த உடனே எல்லா ஆசனமும் எல்லாருக்கும் வராது. நீண்ட கால பயிற்சி பண்ண அந்த ஆசனம் வரும். சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.